வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு முதல் பருவ தொகுதி மதிப்பீடு செப்டம்பர் 2025 தமிழுக்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 60 மார்க்கு. தமிழ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாதிரி வினாத்தாள் இப்படி தான் இருக்கும். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அந்த கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏவேனும் 5 வினாக்களுக்கு விடையளிக்கும் 5x2 10. மனிதர்களுக்கு மருந்தாக விளங்குவது எது? சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக்கொள்ள உங்கள் பொறுப்பு ஒன்றை எழுதுக. செயற்கைக்கோள் ஏற்றுவதற்கு எல்லாம் பயன்படுகிறது. வலசையின் போது பறவை உடலில் ஏற்படும் மாற்றங்கள். மெய்யெழுத்து மூவகை இனங்களாக வகைப்படுத்தி எழுது. முதல் எழுத்துக்கள் என்பன யாவை? செந்தமிழின் புகை எங்கெல்லாம் பரவ வேண்டும் என்று கவிஞர் கூறுகிறார். பாரதியார் இயற்கையின் மீது கொண்டுள்ள விருப்பம் குறித்து எழுதுக. அடுத்து வேணும் 4 வினாக்களுக்கு விடையிலி. கால வெள்ளத்தை எதிர்த்து நிற்கும் மொழி தமிழ். கவிஞர் கூறுவதன் காரணம் என்ன? எந்திர மனிதனின் பயன்களை விளக்குக. சொற்களின் ஆயுத எழுத்து எவ்வாறு இடம்பெறும்? தமிழ் இனிய மொழி என்பதற்கு காரணம் தருக. சமூக வளர்ச்சிக்கு நீருக்கும் உள்ள தொடர்பு யாது? அதே மாதிரி பார்த்திங்கன்னா மனப்பாட பாடல் கொடுக்கப்பட்டிருக்க. மாமழை போற்றுதும் என தொடங்கும் சிலப்பதிகார பாடல். அன்பிலார் என தொடங்கும் திருக்குறள். பறவை இனங்கள் அழியாமல் காப்பாற்றப்பட நாம் செய்ய வேண்டியவை பற்றி சிந்தித்து எழுதுக. எவற்றைக்கு புதிய கண்டுபிடிப்புகள் தேவை பற்றி சிந்தித்து எழுதுக. அத்தையின் கனவு பலித்தது. கடித கருத்துக்களை சுருக்கி எழுதுக. அடுத்து பார்த்தீங்கன்னா சுதந்திர இந்தியா அடைந்த வெற்றியாக அப்துல் கலாம் எவற்றை குறிப்பிடுகிறார்? ஒரு பக்க அளவில் எழுதுக. நெக்ஸ்ட் வந்து அனைத்து வினாக்களுக்கு விடையிலே வரிசை மாறியுள்ள சொற்களை சரியான வரிசையில் எழுதுக. மனிதர்கள் இந்தியாவின் டாக்டர் சலீம் அலி பறவை. கலைச்சொற்கள் பொறுத்தவரைக்கும் இன்டெலிஜென்ஸ். பாரி பாடல் சொல்லில் எழுத்துக்களை கொண்டு புதிய சொற்கள் 2 எழுதுக. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மாடல் கொஷின் பேப்பர் இருக்கும். ஸோ அந்த கொஷின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் 6th ஸ்டாண்டர்ட் காமன் ஃபர்ஸ்ட் டேர்ம் சப்மிட் அசஸ்மெண்ட் டெஸ்ட் செப்டம்பர் 2025 தமிழுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. ஸோ அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோலாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். 6ஆம் வகுப்பு முதல் பருவ தொகுதி மதிப்பீடு தேர்வு செப்டம்பர் 2025க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் தமிழ் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். 6th ஸ்டாண்டர்ட் காமன் ஃபர்ஸ்ட் டேர்ம் சப்மிட் அசஸ்மெண்ட் டெஸ்ட் செப்டம்பர் 2025 தமிழுக்கான ஒரு ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். டைமிங் வந்து 2 hours. டோட்டல் மார்க் வந்து 60 கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் 2 மார்க் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் 5x2 10. பாரதியார் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்களை எழுது. மனிதர்களுக்கு மருந்தாக விளங்குவது எது? தமிழ் ஏன் மூத்த மொழி என்று அழைக்கப்படுகிறது? வலசையின் போது பறவை உடலில் ஏற்படும் மாற்றங்கள் யாவை? எழுத்துக்களுக்கு தொடக்கமாக அமைவது எது? தமிழ் எழுத்துக்குரிய மாத்திரை அளவுகளை குறிப்பிட. மொழிக்கு முதலில் வரும் உயிர்மை எழுத்துக்கள் யாவை? அதே மாதிரி ஒரே தொடரில் விடை எழுதுக. ஏதேனும் 3 வினாக்கள் மட்டும். கால வெள்ளத்தை எதிர்த்து நிற்கும் மொழி தமிழ் என்று கவிஞர் கூறுவதன் காரணம் என்ன? இதுவரை எத்தனை கோள்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? அவை யாவை? சிட்டுக்குருவியின் வாழ்க்கை பற்றி சிறுகுறிப்பு வரைக. துருவ பகுதியில் ஆய்வு செய்ய எந்திர மனிதர்களை அனுப்புவதன் காரணம் யாது? சார்பெழுத்துக்கள் எத்தனை? அவை யாவை? அடுத்து பார்த்தீங்கன்னா 4+2 இதில் மனப்பாட பாடல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. அதே மாதிரி கலந்துள்ள எழுத்துக்களை முறைப்படுத்துக. மருத்துவம், விண்கலம், வாக்கியத்தை நீட்டி எழுதுக. தமிழ் எண்ணை மாற்றுக. கலைச்சொல் இமெயில் கேட்டிருக்காங்க. த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஏதேனும் ஒன்றனுக்கு விடையிலி அத்தையின் கடித கருத்துக்களை சுருக்கி எழுதுக. கிழவனும் கடலும் என்னும் படக்கதையினை சொந்த நடையில் கதையாக எழுதுக. ஏதேனும் ஒன்றனுக்கு விடை தருக. விடுப்பு விண்ணப்பம் கடிதம். அறிவியல் ஆக்கங்கள் என்னும் தலைப்பில் கட்டுரை. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரோட கொஷின் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கொஷின் பேப்பர் யூஸ் பண்ணால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணக்கராசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அப்போ தான் நான் அப்டேட் பண்ணக்கூடிய கொஷின் பேப்பர்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்தடுத்து நிறைய மாடல் கொஷின் பேப்பர் 6th ஸ்டாண்டர்டுக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் டெஸ்ட் சப்மிட் அசஸ்மெண்ட் செப்டம்பர் 2025 அப்டேட் ஆகும். அந்த அப்டேட்லாம் வரும். சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் முதல் பருவ தொகுதி தேர்வு செப்டம்பர் 2025 6ஆம் வகுப்பு தமிழ் ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் காமன் சப்மிட் அசஸ்மெண்ட் டெஸ்ட் செப்டம்பர் 2025. டைமிங் வந்து 2 hours. மார்க் வந்து 60 மார்க்கு. இதில் சரியான விடையினை தேர்ந்தெடுத்தது 6 கேட்டிருக்காங்க. புத்தக வினாக்கள் நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி கோடிட்ட இடம், எதிர் சொல்லை பொறுத்துக. ஏதேனும் 5 வினாக்களுக்கு விடையிலி பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டிய பெயர்கள் யாவை? செந்தமிழ் புகழ் எங்கெல்லாம் பரவ வேண்டும் என்று கவிஞர் கூறுகிறார். காணிலம் பாடலில் பாரதியார் வேண்டுவன யாவை? உயிருள்ள உடல் எது? பறவைகள் எக்காரணங்களுக்காக இடம்பெறுகின்றது? நாளைய மனிதன் எவ்வாறு இருக்கும்? தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? அவை யாவை? அடுத்து ஏதேனும் 3 வினாக்களுக்கு விடையிலி சிட்டுக்குருவியின் வாழ்க்கை பற்றி சிறுகுறிப்பு வரைக. அரிதினை, பாகற்காய் ஆகிய சொற்களின் பொருள் சிறப்பு யாது? எந்திர மனிதன் பயன்களை விளக்குக. அதே மாதிரி விளைவுக்கும் நீருக்கும் உள்ள தொடர்பு. தமிழ் மொழியின் சிறப்பை குறித்த 5 வரிகள் எழுதுக.
இனிய உளவாக என தொடங்கும் திருக்குறள், தமிழுக்கு என தொடங்கும் நிமிர்ந்த ஊர் என முடியும் இன்பத்தமிழ் பாடல். அனைத்து வினாக்களுக்கு விடையிலி பொறுத்த வரைக்கும் இலக்கணம் இச்சொல்லுக்கு உரிய மாத்திரை அளவை கண்டுபிடி, பொருத்தமான சொல்லால் கட்டங்களை நிரப்புக, தொடரில் அமைத்து எழுதுக, நாள்தோறும் வரிசை மாற்றியுள்ள சொற்களை முறைப்படுத்தி எழுதுக. ஸோ இப்படி தான் மாடல் கொஷின் பேப்பர் இருக்கும். அதே மாதிரி பிறமொழி கலப்பின்றி தமிழ் சொற்களை பயன்படுத்தி எழுதுக. என் பொறுப்புகள், தாய்மொழியினை காக்க நீ என்ன செய்வாய், கிழவனும் கடலும் என்னும் படக்கதையினை உள்ள சொந்த நிறையில் கதையாக எழுதுக. டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுடைய மாணவர்கள் உரையாடிய உரையாடலை கட்டுரை வடிவில் எழுதுக. விழுப்புணப்பம் கேட்கப்பட்டிருக்க. இயற்கை காப்போம் என்னும் தலைப்பில் ஒரு பக்க அளவில் கட்டுரை எழுதணும். இதான் 6ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவ தொகுதி தேர்வு செப்டம்பர் 2025க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் கொஷின் பேப்பர். வீடியோ இம்பார்ட்டன்ட் இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாநகர ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சுக்கோங்க. மறக்காத இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படி ஃபர்ஸ்ட் டேர்ம் டெஸ்ட்டுக்கு கொஷின்ஸ் எடுக்கிறாங்க, என்ன பேட்டர்னு சொல்லி ஜஸ்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாநகர ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு முதல் பருவ தொகுதி தேர்வு செப்டம்பர் 2025 தமிழுக்கான ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். 6ஆம் வகுப்பு முதல் பருவ தொகுதி தேர்வு செப்டம்பர் 2025 மார்க் பார்த்தீங்கன்னா 60 மார்க்கு. 1 மார்க் பார்த்தீங்கன்னா புக் பேக் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் ஃபர்ஸ்ட் டேர்ம் சப்மிட் அசைன்மெண்ட் டெஸ்ட்டு செப்டம்பர் 2025 தமிழுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கொஷின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டோட்டல் மார்க் 60 மார்க்கு. 1 மார்க் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கோடிட்ட இடம் இருக்குது. நெக்ஸ்ட்டு பொறுத்துக. பின்வரும் மொழிபெயர்ச்சி வினாக்கள் அனைத்துக்கும் விடையளிக. இதிலே கீழே பார்த்தீங்கன்னா பொருத்தமான சொற்களை கொண்டு நிரப்புக. அதே மாதிரி சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக, பொருத்தமான சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுக. இப்படி தான் உங்களுக்கு மாதிரி வினாத்தாள் இருக்கும். 6ஆம் வகுப்பு மாணவர்கள் இந்த வினாத்தாளை நல்லா பார்த்துக்கோங்க. பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள் யாவை? மெய்யெழுத்தின் மூவகை இனங்களை வகைப்படுத்தி எழுதுக. பறவைகள் எக்காரணங்களுக்காக இடம்பெறுகின்றன? எழுத்துக்கு தொடக்கமாக அமைவது எது? மனிதர்களுக்கு மருந்தாக விளங்குவது எது? செந்தமிழின் புகழ் எங்கெல்லாம் பரவ வேண்டும் என்று கவிஞர் கூறுகிறார்? நாளைய மனிதனின் வாழ்வு எவ்வாறு இருக்கும்? பின்வரும் வினாக்களுக்கு வேணும் 3 மட்டும் விடையளிக்கும். இதில் தமிழ் மொழியின் சிறப்பு குறித்து எழுதுக. வலசையின் போது பறவை உடலில் ஏற்படும் மாற்றங்கள் யாவை? ரொம்ப முக்கியம். சார்பெழுத்து எத்தனை வகைப்படும்? அவை யாவை? எந்திர மனிதனின் பயன்களை கூறுக. காணி நிலம் பாடலில் பாரதியார் தனக்கு எவையெல்லாம் வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்? அடுத்து பார்த்தீங்கன்னா 2x6 12. இதில் நமக்கு அந்த விடுமுறை விண்ணப்பம், இயற்கையினை காப்போம் என்னும் தலைப்பில் கட்டுரை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தமிழுக்கு அமுதொன்று என தொடங்கும் இன்பத்தமிழ் பாடல், இனிய உளவாக என தொடங்கும் குறள் கேட்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாடல் கொஷின் பேப்பர் நல்லா பார்த்துக்கோங்க. 6ஆம் வகுப்பு தமிழ் காமன் போஸ்ட் டேர்ம் சப்மிட் அசைன்மெண்ட் டெஸ்ட் செப்டம்பர் 2025க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் மாடல் கொஷின் பேப்பர். அடுத்தடுத்து மாடல் கொஷின் பேப்பர் 6th ஸ்டாண்டர்டுக்கு தமிழ் அப்டேட் ஆகிட்டு இருக்கோம். அந்த அப்டேட்டில் ஒரு நாள் அசோஷியல் மாநகர ஆசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உடைய பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உடைய பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு செட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாநகர ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் காமன் ஃபர்ஸ்ட் டேர்ம் சப்மிட் அசைன்மெண்ட் டெஸ்ட் செப்டம்பர் 2025 தமிழுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாநகர ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே உடைய பெல் ஐகானை மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சுக்கோங்க. நமக்கு 6th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம் சப்மிட் அசைன்மெண்ட் டெஸ்ட்டு செப்டம்பர் 2025 தமிழ் பொறுத்த வரைக்கும் 60 மார்க் டெஸ்ட் கொஷின் பேப்பர் தான். ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி இந்த கொஷின் பேப்பர் கூடிய கொஷின் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மாநகர ஆசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ்காணும் வினாக்களுக்கு ஏதேனும் 5 மட்டும் விடையளிக்கவும். செந்தமிழின் புகழ் எங்கெல்லாம் பரவ வேண்டும் என்று கவிஞர் கூறுகிறார்? தமிழ் ஏன் மூத்த மொழி என்று அழைக்கப்படுகிறது? மெய்யெழுத்தின் மூவகை இனங்களாக வகைப்படுத்தி எழுதுக. வலசையின் போது பறவை உடலில் ஏற்படும் மாற்றங்கள். அன்பிலார் அன்புடையோர் செயல்கள் யாவை? மனிதர்களுக்கு மருந்தாக விளங்குவது எது? ரோபோ என்னும் சொல் எவ்வாறு உருவானது? கீழ்காணும் வினாக்களுக்கு 3 மட்டும் விடையளிக்கவும். சமூக வளர்ச்சிக்கும் நீருக்கும் உள்ள தொடர்பு யாது? கால வெள்ளத்தை எதிர்த்து நிற்கும் மொழி தமிழ் என்று கவிஞர் கூறுவதன் காரணம் என்ன? சிட்டுக்குருவியின் வாழ்க்கை பற்றி சிறுகுறிப்பு எழுதுக. துருவ பகுதியில் ஆய்வு செய்த எந்திர மனிதர்கள் அனுப்புவதன் காரணம் யாது? அதே மாதிரி சொல்லின் இடையில் மட்டும் எறும் எழுத்துக்கள் யாவை? ஸோ நமக்கு மனப்பாட பாடல் கொடுக்கப்பட்டிருக்க. ஈன்ற என தொடங்கும் திருக்குறள். அனைத்து வினாக்களுக்கு விடையளி. கலைச்சொல்லாக்கம் பொறுத்த வரைக்கும் இன்டர்நெட், வெதர். பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்துக்க பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே கேட்டிருக்காங்க. அடுத்த அனைத்து வினாக்களுக்கு விடையளி பொறுத்த வரைக்கும் அத்தையின் கடித கருத்துக்களை சுருக்கி எழுதுக. தமக்கு பெரும் மகிழ்வை அளித்ததாக அப்துல் கலாம் குறிப்பிடப்படும் நிகழ்வு யாது? கடிதம் எழுதுக. விடுப்பு விண்ணப்பம். கீழ்காணும் தலைப்பில் கட்டுரை எழுதுக. இயற்கையினை காப்போம். ஸோ இப்படி தான் உங்களுக்கு மாடல் கொஷின் பேப்பர் இருக்கும்.
ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரோட கொஷினை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்க ராசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 6ஆம் வகுப்பு முதல் பருவ தொகுதி தேர்வு செப்டம்பர் 2025க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.